இந்த வருஷம் விளையாண்டுட்டு இருக்கிற FIFA வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கணும்னா கண்டிப்பா அதுல பயன்படுத்தக்கூடிய பாலை சார்ஜ் பண்ணா மட்டும்தான் அந்த மேட்சை விளையாட முடியும்னு சொல்றாங்க. அப்படி என்ன இருக்கு இந்த பால்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலுக்குள்ள ஒரு AI மோஷன் சென்சார் வச்சிருக்கிறாங்க. இந்த சென்சார் என்ன பண்ணும்னா, பிளேயர்ஸ் பாலை கிக் பண்ணினா அது என்ன ஃபோர்ஸ்ல எவ்வளவு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்ற டேட்டாவை சேர்த்து அதை உடனடியா வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரிக்கு அனுப்பிடும். பொதுவா ஒரு விளையாட்டுல முடிவு எடுக்கிறது அப்படின்றது ரெஃப்ரி தான். ஆனா அவராலேயே அந்த முடிவை எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல ரெக்கார்டான வீடியோவை போட்டு பார்த்து அதுல இருந்து தான் எல்லா முடிவுமே எடுக்க முடியும். அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக தான் இந்த டெக்னாலஜியை அந்த பால்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது சின்ன சிப் மாதிரி இருக்கும். இத இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன சிப் மாதிரி உள்ள அமைப்பை பாலுடைய ஒரு பேனல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த பால்ல 4 பேனல் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இதை பொருத்தி இருக்கிறது பிளேயர்ஸ் கூட தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு பேனல்ல மட்டும் பொருத்தி இருந்தா அந்த ஒரு சைடு மட்டும் வெயிட் அதிகமா இருக்குமே அப்படின்னு. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் மற்ற 3 பேனலையும் அதே அளவு வெயிட் உள்ள கவுண்டர் வெயிட்டை ஆட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த AI மோஷன் சென்சார் ஒரு செகண்டுக்கு 500 ஹெர்ட்ஸ் அப்படின்ற முறையில டேட்டாவை பாஸ் பண்ணுது. இதனால இனிமே டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பீடா எடுக்க முடியும். இதுதான் இந்த ஃபிஃபால பயன்படுத்தி இருக்கிற பாலுடைய முக்கியமான அம்சம். ஆனா இந்த சிப் ஒர்க் ஆகணும்னா இதை சார்ஜ் பண்ணா மட்டும்தான் இது வேலை செய்யும். இதை சார்ஜ் பண்ணலன்னா அன்றைக்கு அந்த விளையாட்டையே விளையாட முடியாது. இதுக்காகவே கேமுக்கு முன்னாடி இந்த பாலை 90 நிமிஷம் சார்ஜ் பண்ணணும். இதை சார்ஜ் பண்றதுக்கு இண்டக்ஷன் சார்ஜிங் மெத்தட் தான் பயன்படுத்துறாங்க. இப்படி சார்ஜ் பண்ணா 6 மணி நேரத்துக்கு நாம விளையாட முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பால் சாதாரணமா கீழே கிடக்கும் போது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுமா அப்படின்ற கேள்வி உங்க எல்லோருக்குமே வரும். அதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த பால் எப்ப மூவ் ஆகுதோ அந்த சமயத்துல மட்டும்தான் அந்த பேட்டரி ஆன் ஆகி அந்த சென்சார் ஒர்க் ஆகும். அந்த சமயத்துல மட்டும்தான் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுது. இதனால தான் சொல்றாங்க இந்த பாலை சார்ஜ் பண்ணா மட்டும்தான் அந்த விளையாட்டை விளையாட முடியும்னு.